துபாயில் மரணமடைந்த நடிகை ஸ்ரீதேவியின் உடல் இன்று இரவு மும்பைக்கு கொண்டு வரப்பட உள்ள நிலையில் அவரது இறுதிச் சடங்குகள் எப்போது நடைபெறும் என்பது குறித்த தகவல்களை மும்பையிலிருந்து செய்தியாளர் பத்மபிரியா தருகிறார். பத்மபிரியா, அந்த இறுதிச் சடங்குகள் குறித்த உறுதியான தகவல்கள் என்ன? இறுதிச் சடங்குகளுக்காக ஸ்ரீதேவியின் இல்லம் கிரீன் ஏக்கர்ஸில் அமைந்திருக்கும் ஃப்ளாட் நம்பர் 101 தற்போது ஆயத்தமாகி வருகிறது. இன்றிரவு 11 மணி அளவில் அவரது உடல் இங்கு வந்து அடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இரவு முழுவதும் அவரது இல்லத்திலேயே உடலை வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை காலை 5 மணி அளவில் இந்த இல்லத்திலிருந்து 3-4 பில்டிங் தள்ளி இருக்கக்கூடிய செலிப்ரேஷன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படிங்கிற வளாகத்தில் தான் பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்படவிருக்கிறது. அது அங்கு ஒரு 2.5 அல்லது 3 மணி நேரம் மட்டுமே பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும், அதன் பிறகு அந்தேரி பகுதியிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லே பார்லே மயானத்திற்கு அவரது உடலானது ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கிறது. வெங்கட பிரகாஷ், அந்த அரங்கின் கொள்ளளவு எவ்வளவு? அரங்கின் கொள்ளளவு குறித்தோ அல்லது யார் யார் வரப்போகிறார்கள், யாருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தோ அதிகாரிகள் பேச மறுக்கிறார்கள். தற்போது நீங்கள் இந்த பகுதியில் பார்க்கலாம், பிரைவேட் செக்யூரிட்டி தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. காவல்துறையினர் இருந்தாலும் பிரைவேட் செக்யூரிட்டியை ரொம்ப அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீதேவியின் உடல் எம்பாமிங்காக அனுப்பப்படுகிறது என்ற தகவல் வந்தவுடனேயே இந்த பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு வருகிறது. இல்லத்தின் இருபுறமும் ரசிகர்கள் குவிய முயற்சித்து வருகிறார்கள். இருப்பினும் அவர்களை தொடர்ந்து அகற்றும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சாலை முழுவதுமே காவல்துறையினரின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அவ்வப்போது இருசக்கர வாகனத்தில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ரோந்து பணியிலும் ஈடுபடுகிறார்கள். ஸ்ரீதேவியின் உடல் எடுத்து வரப்படலாம் என்று அனுமானிக்கப்பட்ட போதே நேற்றே பாம்பு ஸ்குவாட் அதிகாரிகள் மோப்ப நாயோடு வந்து இங்கு பாதுகாப்பு உறுதியாக இருக்கிறதா என்பதை சோதனையிட்டு சென்றிருந்தார்கள். இந்த நிலையில் பிரபலங்கள் நிறைய பேர் வரவிருப்பதால் அனைத்து தகவல்களையுமே இவர்கள் ரகசியமாகவே காத்து வருகிறார்கள். அரங்கின் கொள்ளளவு குறித்தோ அல்லது எப்படி மக்களை கையாளப் போகிறார்கள், மக்களின் பார்வைக்காக உடல் வைக்கப்படும் போது எந்த அடிப்படையில் மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் சென்று வெளியே வர என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அவர்கள் பேச மறுக்கிறார்கள். பாதுகாப்பு காரணங்களுக்காக தகவல்களை வழங்க முடியாது என்றே சொல்லி வருகிறார்கள். இந்தி திரையுலகம் அதிகாரப்பூர்வமாக என்னவெல்லாம் சொல்லியிருக்காங்க? ஹிந்தி திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் வெங்கட பிரகாஷ், இது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. ஸ்ரீதேவியின் மரணத்துக்கு பிறகு எந்த ஒரு பிரபலமுமே ஊடகத்தினரிடம் பேசவே முன்வரவில்லை. 2 நாட்களாக அனில் கபூரின் இல்லத்தில் வந்து சந்திக்கும் பிரபலங்களாகட்டும் அல்லது இந்த ஏற்பாட்டை செய்து வரும் யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், அவர்கள் தரப்பில் 3 மக்கள் தொடர்பு அதிகாரிகள் மட்டுமே செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுமே இன்னதுதான் தகவல் என்ற குறுந்தகவலை மட்டுமே பகிர்கிறார்களே ஒழிய தற்போது கூட ஸ்ரீதேவியின் உடல் ஒப்படைக்க முடிவு செய்துவிட்டார்கள், அதற்கான பேப்பர்ஸ் வழங்கப்பட்டு விட்டது என்பதை ஒரு வரி தகவலாக மட்டுமே பகிர்கிறார்களே தவிர அவர்களும் இன்ஃபர்மேஷனை மிகவும் சென்சிட்டிவாக தான் கையாண்டு வருகிறார்கள். இருப்பினும் இந்த அனைத்து ஏற்பாடுமே யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் சார்பில் தான் செய்யப்பட்டு வருகிறது. எந்த ஒரு தொய்வும் இல்லாமல், எந்த ஒரு பாதுகாப்பு இடர்பாடும் இல்லாமல் இந்த இறுதி ஊர்வலத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதே அவர்களது நோக்கமாக இருக்கிறது. பத்மபிரியா, இணைப்பிலே இருங்க. நாம் திரையில் 2 காட்சிகளை பார்க்கிறோம். அதில் ஒன்றை தற்பொழுது முழுமையாக பார்க்கவிருக்கிறோம். அது துபாயிலிருந்து தற்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். உடல் எம்பாமிங் செய்யப்படும் அந்த இடத்தை நாம் நேரடியாகவே பார்க்கிறோம். அந்த மருத்துவமனையில் எம்பாமிங் யூனிட்டை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். துபாயிலிருந்து இந்த காட்சிகள் நேரடியாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. 6:30 மணி அளவில் அங்கிருந்து தனி விமானத்தின் வாயிலாக ஸ்ரீதேவியின் உடல் இந்தியாவிற்கு கொண்டு வரப்படுகிறது. துபாயிலிருந்து இந்தியாவிற்கு வழக்கமாக 3.5 மணி நேரம் ஆகலாம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் 10 to 11 மணிக்குள்ளாக இந்தியாவிற்கு ஸ்ரீதேவியின் உடல் கொண்டு வரப்படும் என்று தெரிகிறது. செய்தியாளர் பத்மபிரியா கூறியதைப் போல இன்று அவரது 101 என்ற இலக்கம் கொண்ட அந்த இல்லத்தில் வைக்கப்பட்டு நாளை காலை அருகில் உள்ள அந்த அரங்கில் வைக்கப்படும் என்று தெரிகிறது. பத்மபிரியா, தமிழகத்திலிருந்து அவருடைய திரைத்துறை நண்பர்கள் எல்லாம் சென்று வந்தார்கள் என்று பார்த்தோம். அவருடைய உறவினர்கள் தமிழகத்திலிருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு தகவல் இருக்கா?
உறவினர்கள் என்று பார்த்தால் ஸ்ரீதேவியின் தாய் தந்தையர் ஏற்கனவே மறைந்து விட்டார்கள் வெங்கட பிரகாஷ். ஸ்ரீதேவியின் தங்கை ஸ்ரீலதா என்பவர் துபாயில் தான் வசித்து வருகிறார். மும்பையில் அவருக்கு ஒரு மாமா இருக்கலாம் என்ற தகவல் தான் இருக்கிறதே தவிர அவரையும் நாம் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தோம். உறுதிப்பட அவர் ஸ்ரீதேவியின் உறவினர் தானா என்ற தகவல் நமக்கு கிடைக்காத காரணத்தினால் நம்மால் அவரிடம் அணுகவோ பேசவோ முடியவில்லை. ஆனால் ஸ்ரீதேவியின் தாய் வீட்டு உறவினர்கள் என்று யாரும் இதுவரையில் முன்வரவில்லை வெங்கட பிரகாஷ். இதில் இந்திய அரசாங்கத்தின் முயற்சி, அனைத்து தரப்பினரின் முயற்சியின் அடிப்படையில் துபாயிலிருந்து விரைவாக இது முடித்து வைக்கப்பட்டு தற்பொழுது நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒரு சில நாட்கள் அதிகம் என்றாலும் கூட உடல் தனி விமானத்தில் கொண்டு வரப்படுகிறது. இதில் மத்திய அரசு ஒருவரும் இருந்தாலும் மகாராஷ்டிரா மாநில அரசின் இதில் பங்கு என்ன? மகாராஷ்டிரா மாநில அரசின் பங்கு இதில் நேரடியாக எதுவும் இல்லை. இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதை தவிர அவர்கள் இதில் நேரடியாக ஈடுபடவில்லை. துபாய் அதிகாரிகளுடன் இந்திய தூதரகம் மட்டுமே அனைத்து பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டது. அதிலும் சிறப்பு சலுகை என்று எதுவும் காட்டப்படவில்லை. துபாயை பொறுத்த வரைக்கும் அனைத்து நடைமுறையுமே சட்டப்படியாகத்தான் செய்யப்படும். அதில் யாருக்குமே விதி விலக்கோ விதி தளர்வோ கிடைக்க பெறாது. இருப்பினும் ஸ்ரீதேவி ஒரு விவிஐபி கேட்டகரி என்ற அடிப்படையில் அவருக்காக இந்திய தூதரகத்தின் தரப்பில் சில வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்ட நிலையில், அவரது குடும்பத்தினரின் நிலையை முன்வைத்து வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்ட நிலையில் ஒரு சில நேரம் மட்டுமே, அதாவது துபாயில் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஆஃபீஸ் ஹவர்ஸ் என்பது காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே. அதன் பின்னர் பணி எதுவும் நடைபெறாது. ஆனால் ஸ்ரீதேவியின் விஷயத்தில் மட்டுமே இந்த ப்ராசிக்யூஷன் தரப்பு சிறப்பு கவனம் எடுத்துக்கொண்டு 5 மணிக்கு பின்னரும் சில நேரங்களில் பணிபுரிந்ததாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தமிழகத்தில் மக்களிடம் கேட்டாலும் மறக்க முடியாத மயில் என்றும் காற்றில் கரைந்த கலைமான் என்றும் அவரை நினைவு கொள்றாங்க. மும்பை மக்கள் அவங்களை எப்படி நினைவு கொள்றாங்க? மும்பை மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதேவி சாந்தினி என்பது ஸ்ரீதேவியும் இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான ரிஷி கபூரும் இணைந்து நடித்த திரைப்படம். அதில் அவரது கேரக்டர் நேமும் சாந்தினி தான். சாந்தினி என்றால் நிலாவின் ஒளி கீற்று என்று பொருள். இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்ரீதேவி என்றுமே சாந்தினியாகத்தான் விளங்குகிறார். மேலும் நாகின் என்பது ஸ்ரீதேவியின் மிக பிரபலமான ஒரு கேரக்டர். அவர் ஒரு பாம்பு பெண்ணாக நடித்த ஒரு திரைப்படம். அது போன்ற எவர்கிரீன் கேரக்டர்ஸாகத்தான் ஸ்ரீதேவியை அவர்கள் இன்றும் நினைவு கூறுகிறார்கள். மேலும் ஸ்ரீதேவி என்றாலே ஒரு பாடல் இங்கே அனைவருமே முன்முணுக்கிறார்கள். நேற்று கூட நம் மத்தியில் ஒரு வயது முதிர்ந்த மங்கை ஒருவர் அந்த பாடலை பாடி பகிர்ந்திருந்தார்கள். மேரே ஹாத்தோம் மே நவ்னோ சூடியாக என்று. அதாவது ஒரு இளம் பெண் ஆசையோடு தன் காதலனை பார்த்து பாடக்கூடிய ஒரு பாடல். ஒரு டீவா, ஒரு ஆசை நாயகி, ஒரு ட்ரீம் கேர்ள் போன்ற இமேஜ் தான் ஸ்ரீதேவியை பொறுத்த வரைக்கும் இங்கு மும்பை மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்திருக்கிறது வெங்கட பிரகாஷ். தொடர்ந்து தகவல்களை சேகரியுங்கள். அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மபிரியா.